அதாவது சொல்வதற்கோ பேசுவதற்கோ எதுவும் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும் கையில். டீலிமிட்டேஷன் இன்னைக்கு சொல்ல வரையறுக்கப்படவே இல்லை. அதாவது புலி வருதுன்னு கிளி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, வரவே இல்லை எதுவுமே சொல்லல. சொன்ன பிறகு நீ பேசியிருக்கலாமே. இப்படி ஒன்று உருவாகி இருந்தால் அனைவரும் சேர்ந்து போராடி இருக்கலாமே. ஏன்னா குறைய போதுன்னு சொல்லுவோம், எல்லாரும் குரல் கொடுப்பாங்கல்ல. கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாம் ஏங்க எங்களுக்கு குறைச்சிட்டீங்க, எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால 2 வழி வைத்திருக்கிறார்கள். அந்த 2 வழியில எது சிறந்த வழின்னு பயக்கும் போது இந்த கருத்துக்களை சொல்றது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. அது நீங்க 40 கட்சிகளை கூட்டி நீங்க என்ன சொல்ல போறீங்க? எவ்வளவு கொள்ளை வேங்க வயல் 700 நாள் ஆச்சுங்க, 700 days குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் மும்முரம் காட்டுங்க. அதை சொல்லாம இந்தி திணிக்கிறாங்க. எங்க திணிக்கிறாங்க? நீங்க தார வச்சு இந்தி அழிக்கிறதுனால இந்தி அழிக்க போறது இல்லைங்க. அதே மாதிரி தமிழ் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு 4500 4500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மொழி எழுத்து வடிவமாக 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது எப்படி அழிக்க முடியும்? ஒரு நாள் அழிக்க முடியல. ஆனா 200 ஆண்டு நம்ம அடிமையை வைத்து ஆங்கிலேயர்களின் மொழியை நாம் கற்றுக்குவோம். ஆனா இங்க இருக்க இந்திய மொழி 70 கோடி பேர் பேசுகின்ற மொழியை கற்றுக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அது கூட திணிக்கலையே அவங்க. ஏதாவது ஒரு இந்திய மொழியை கத்துக்கின்றாங்க. மலையாளம் கத்துக்க, கன்னடம் கத்துக்க, தெலுங்கு கத்துங்க. நான் 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நான் பேசுகிறேன். தெலுங்கு மொழியில் ஹிந்தி பேசுகிறேன், இங்கிலீஷ் பேசுகிறேன், ரஷ்யன் மொழி கற்றுக்கிட்டேன். இதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குது. திடீர்னு நான் போனேன்னா காக்திலா அப்படின்னு கேட்டால், ஓ யூ ஸ்பீக் ரஷ்யன் அப்படின்னு கேட்பேன். அரோஷோ கொச்சின் அரோஷோன்றேன். ஏன்னா அதுக்கு மேலே பேச முடியாது, ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. ஸோ மொழி கற்றுக்கொள்வதால் உடனடியாக ஒரு இணக்கம் வருகிறது.